ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீரே டிஸ்க் லைட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் வர வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ டிஸ்க் லைட் பார்த்தீங்கன்னா எங்கள் லைட்டில் போய்ட்டேன். வீரே லைட் இங்கே டிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தரேன். சரிங்களா, இப்போது டிஸ்க் லைட்டோட செட்டிங்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாடிஃபை இருக்குல்லையா, இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லைட் செட்டிங்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லைட் வந்து ஆஃப் பண்ணோமா அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. இதே வந்து லைட் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்டை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணுங்க. சரிங்களா, டார்கெட் ஆன் பண்ணோமா ஆஃப் பண்ணோமா இங்கே பாருங்கள் டார்கெட் இங்கே போது பாருங்கள், அந்த லைன் வருது இல்லையா, அதுதான் இங்கே பாருங்கள் இப்போ ஆஃப் ஆகிடும். ரேடியஸ், அதுக்கான ரேடியஸ் வந்து உங்களுக்கு வந்து சின்னசாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு வந்து அது இடம் பொறுத்து, சரிங்களா, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது செட்டிங்ஸும் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதே தான் காமனாக இருக்கும். அது வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, சேம் காமன் தான். ஒன்று டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரேடியன்ட் பவரில் வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கான வந்து மல்டிப்ளேயர் இருக்குது, கலர், நார்மல் செட்டிங்ஸ் எல்லாம் அதே தான். சரிங்களா, இங்கே வந்து அந்த டைரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அது இது மாற்ற வேணாம். இதே மாதிரி எல்லா லைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அதே செட்டிங்ஸ் தான். இப்போ வந்து டிஃபால்ட்டாக நான் ரெண்டையும் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு லைட்டிங் வருது, பட் அந்த லைட் இருக்கிற இடம் தெரியுது. ஸோ அது எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னா நான் இங்கே இன்விசிபிள் தரேன். இப்போ நான் ரெண்டையும் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு லைட்டிங் மட்டும் வருது, பட் அங்கே லைட் இருக்கிறது தெரியாது. அதான் வந்து இன்விசிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் காமன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்டாக. ஸோ நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் எங்கே பார்த்தீங்கன்னா கலராக டெம்பரேச்சராக இருக்கும். டெம்பரேச்சர்னால் டெம்பரேச்சர் தந்துக்கோங்க, கலர்னால் கலர் தந்துக்கோங்க. கலர்னால் இங்கே போய்ட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் கலர் நான் சேஞ்ச் போயிருக்கேன். இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் நான் ஃபுல்லாக இந்த கலர் வைக்கிறேன். பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் கலர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் அதுதான் டெம்பரேச்சர் எதுவும் கிடையாது. டெம்பரேச்சர் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 6500 இருக்குது. இப்போ ஒயிட் ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் அதே வந்து நான் 3500 வைக்கிறேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் வார்ம் கலரில் வரும். அதுதான் அதே நான் 1000 தரேன்னா இங்கே பாருங்க அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான். லைட்டிங் வந்து இன்விசிபிள் பண்ணிட்டீங்க. செட்டிங்ஸ் காமன் தான். சாம்பிளிங் வந்து ஆஃப்லேயே இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், இது வந்து ஆஃப் பண்ணணும், ஆஃபில் இருக்கலாம், ஆன்லைன் இருக்கலாம். சரிங்களா, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, அதனால குவாலிட்டி ஒன்றும் நல்லா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. அது வச்சாலும் வரும், வைக்கலனாலும் வரும். சரிங்களா, இது வந்து ஆன் பண்ண அப்படின்னா எங்கே போய்ட்டு ரெண்டரை செட்டப்பில் போய்ட்டு வேணும் அப்படின்னா ரெண்டரை செட்டப்பில் போய்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இது வந்து இதுக்கான செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் பெருசாக எந்த செட்டிங்ஸும் கிடையாது. சரிங்களா, எல்லா லைட்டில் இருக்க மாதிரி தான் இதில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெயின் லைட்டு, ஸ்பேர் லைட்டு, மிஸ் லைட்டு, டிஸ்க் லைட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டோம் லைட் மட்டும் பார்க்கணும். மொத்தம் 5 இருக்குது. 5ல் பார்த்திங்கன்னா 4 பார்த்தாச்சு. இப்போ 5 தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டோம் லைட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.